மகளிருக்கு மாதம் ரூ. 2000. ஆண்களுக்கும் பேருந்தில் இலவச பயணம். அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்ட இபிஎஸ். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அதிமுக கட்சி அலுவலகத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து கட்சி கொடியை ஏற்றி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார். அதில் முதலாவதாக மகளிர் நலன் குறித்து ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதாவது குலவிளக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம் தொடர்ந்து நடைபெறும் என கூறியுள்ளார். மேலும் அம்மா இல்ல திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பவர்களுக்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அதேபோல நகரப்பகுதிகளில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்ல திட்டம் மூலமாக விலையில்லாமல் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். அதேபோலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் அவருடைய மகன்கள் திருமணமாகி தடிக்குணைத்தரம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்காக இந்த திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகளிருக்கு 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.